வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு நீங்களே தான் சத்ரு. வெளியிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர வேண்டாம். உங்கள் குழப்பத்துக்கு நீங்களே அடிமையாகிடுறீங்க. என்ன செய்யணுங்கிற காரியத்தை செய்கிற போது மறந்துடுறீங்க. அதுதான் பிரச்சனையே. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு. எதை பண்ணணுமோ அது முதல்ல ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ளார மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்க. கொஞ்ச நேரம் வேகமாக போகும்போது சில சிக்கல்கள் உண்டும். அந்த சிக்கல்களில் தான் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் தை எப்படி பிறக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி அப்படிங்கிற சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளார பிரயாணம் செய்கிறார். இந்த மகர ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். 5ஆம் இடம் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மூமெண்டெல்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செய்தீர்களானால் வெற்றி கிடைக்கும். இந்த அவசர கதியில் அள்ளித்தளிப்பதுன்றது வேண்டவே வேணாம். மெதுவாக செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும்னு வாங்க. அதுதான் இந்த மாதம் நீங்கள் ரூலாக எடுத்துக்கணும். அவசரம் படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக காரிய தாமதத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லைங்க, மெதுவாக செய்யலாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணுங்கள். இந்த மாதம் தான் அட்வைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களால் உருப்படியாக எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா எடுத்த காரியம் நின்று போயிடும். தொழில் அப்படிங்கிற இடத்துல இடப்பெயர்ச்சிகள் பிரயாணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல கேந்திரஸ்தானத்துக்குள்ளே இருக்க குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்குது. சுகஸ்தானத்து மேலே விழுகுது. அங்கே செவ்வாயும் புதனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறார், அவர் மேலே விழுகுது. இந்த ராசிநாதன் மேலே பார்வையை குரு திணிப்பதனாலே பக்தியுடன் இருப்பீர்கள். உடல் அசதிகள் இருந்தாலும் பக்தி வராது. தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் வரும். ஸ்பெல் அவுட் ஆஃப் ராங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாம் வரும். அதை அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. அதனால் என்ன ஆகும், சண்டை சச்சரவுகளை குறைத்திடலாம். வம்புகள், வீண் வம்புகள், விதண்டாத வாதங்களை அங்கேயே நிறுத்திவிடலாம். இதுதான் குரு பார்க்க நமக்கு ஹெல்ப்பு. குரு பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்னு சொன்னால், நமக்கு என்னெல்லாம் ஐடியா வருதோ ஒருத்தர்கிட்ட போய் கேட்டுக்கணும் இல்லையா? அப்படி கேட்டு செஞ்சிங்கன்னா சரியாகப்படும். சுக்கிரனுடன் சேர்ந்த சூரியன்
2ஆம் இடத்துக்காரரோடு சேர்ந்த சூரியன் அப்படி மனசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த வழியிலையும் நீங்கள் லாபத்தை உங்கள் களத்திர மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம். அவங்களும் ஏதோ சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கேட்டுக்கணும்ல அப்படின்னு கேட்டுக்கிடுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பண வரவை கொடுக்கறதுக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆனால் பணம் வந்துடும். இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனில் நல்லா இருக்க போகுது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே போல் 5ஆம் இடத்துக்கு 6க்கு உரியவர் தான் இந்த களத்திரத்துக்கு உட்கார்ந்துருக்கிற சனி பகவான். அவர் மூலியமாகவும் குழந்தைகள் மூலியம் நல்ல மகிழ்ச்சிகள் எல்லாம் வரப்போகுது. இந்த மாதம் கொஞ்சம் நல்ல எனர்ஜியெல்லாம் கொண்டு வாங்க. அந்த எனர்ஜியோடு போங்க. ரன் வித் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தோட எனர்ஜியோடு போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா எப்படின்னா ஒரு மூடியாக மாற்றி விட்றோம். ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, எதை கேட்டாலும் விரக்தியாக ஒரு எண்ணம். அதை கொஞ்சம் மாற்றுங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அதனாலே உங்கள் வித்தைகளும் குழந்தைகள் மேலே இருக்கிற அன்பும் வெளிவரும். கற்பனைகள் வெளிவந்த போது உங்களுக்கு சந்தோஷங்கள் வெளிவந்துவிடும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக ஈஸ் அவுட் ஆகி எல்லாருக்கூடையும் ஜாலியாக ஜோக்காக நிறைய மியூசிக்லாம் பண்ணி அதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்கணுங்கிற மனசுநிலைக்கு இந்த மாதத்துக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அது மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல மகிழ்ச்சியும் நலமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன்.